இன்று நாங்கள் கற்க உள்ள விடயம் காலம். காலம் இரு வகையாக கணிக்கப்படுகின்றது. இப்ப நாங்கள் ஒரு நாள் காரியத்தை குறுகிய காலமாகவும் நீண்ட நாட்களான காரியங்களை, அதாவது குறுகிய காலம் நீண்ட காலமாகவும் கணித்துக் கொள்கின்றோம். அப்ப இந்த காலத்தை பொறுத்தவரையில இரு வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று குறுகிய காலம், நீண்ட காலம். அந்த குறுகிய காலத்தை நாங்கள் கடிகாரத்தினூடாகவும், நீண்ட காலத்தை நாட்காட்டி ஊடாகவும், நாட்காட்டி என்பது கலண்டர் ஊடாகவும் கணித்துக் கொள்கின்றோம். அப்ப இந்த அரச பரீட்சைகள்ல இந்த கடிகாரம் நாட்காட்டி பற்றி வந்த விடயங்களை நாங்கள் கற்பதற்கு ஆயத்தம் செய்வதற்கு இந்த அறிவு எங்களுக்கு மிக முக்கியமானது. இந்த கடிகாரம் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்கள். வட்டமாக, செவ்வகமாக, முக்கோணமாக கூடி கடிகாரம் இருக்கலாம். ஆனா அதுல இருக்கிற இலக்கங்கள், எண்கள் ஒரு வட்டமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அது எப்படி பார்த்தாலும் வட்டமாகத்தான் இருக்கும். மூலப்பாட்டில் இருந்தாலும் சதுரத்தில் இருந்தாலும் அது இந்த சுற்றுவட்டம் வட்டம். ஏனென்றால் ஒரு வட்டம் என்றால் 360 பாகை என்று சொல்றது. அப்ப அந்த 360 பாகையில தான் நேரங்கள் குறிக்கப்படுகின்றது. அந்த நேர கடிகாரத்தில மேலே இருப்பது வடக்கு திசையில 12 என்ற இலக்கம் எண், கீழே இருப்பது 6, வலதுகை பக்கம் 3, இடதுகை பக்கம் 9. இது அப்ப கடிகார முகம் 12 பெரும் பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க நடுவிலே 3 முட்கள் காணப்படும். ஆனா எங்களுக்கு அதுல 2 முட்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. சிறிய முள் மணிமுள் என்று சொல்லப்படும், பெரிய முள் நிமிடமுள் என்று சொல்லப்படும். இந்த கடிகாரம் ஒவ்வொரு கால் பகுதியும், அதாவது 3 பாகமாக பிரிக்கப்பட்டு 1, 2, 3 என்றும் பிரிக்கப்படுகின்றது. உங்களுக்கு இதெல்லாம் தெரிந்த விடயம் என்றாலும் மீட்டுக் கொள்வது கல்வி தொடர்ந்து கற்பதற்கு, அதாவது உங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டும். இந்த 12 பாகங்களும் ஒவ்வொரு பாகமும் 5 சிறிய சிறிய பாகமாக பிரிக்கப்படுகின்றது. அந்த சிறிய பாகத்தை கணக்கிடுவது நிமிட முள் ஊடாக. இதுல இன்னொரு முள் இருக்கின்றது, செகண்ட் முள். அதை பற்றி நாங்கள் பெருசாக அலட்டிக் கொள்வதில்லை. காரணம் என்னென்றால் செகண்ட் முள் பார்த்து கொண்டு இருக்கவே ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் நேரத்தை சொல்கின்ற போது செகண்ட் முள்ளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லை, செகண்ட் முள்ள பார்த்து சொல்லுவதும் இல்லை. ஒரு சார் நேரம் கேட்டால் முதல்ல நாங்கள் பார்க்கறது மணிமுள்ள, அடுத்து பார்க்கிற நிமிட முள்ள. ஆனா மணிமுள்ள கணிச்சுத்தான் சொல்லுவோம். ஏனென்றா சில வேளையில 2க்கு கிட்ட மணிமுள் நிற்கும். நாங்கள் நேரத்தை 1 என்றுதான் சொல்லுவோம். இப்போ 1 மணி 55 நிமிடம் என்றால் 55 நிமிடமுள் நிற்கும், மணிமுள் 2 நிற்கும். அப்ப நாங்கள் அது 1:55 தான் சொல்றோம். அப்ப மணிமுள்ள கணித்தும் நிமிடமுள்ள சரியாக குறிக்கிற நேரத்தையும் சொல்றோம். கடிகாரத்துல முட்கள் எல்லாம் பலம் சுழியாகத்தான் சுற்றுகின்றது. அப்ப ஒரு நாள் பொழுது 2 12களாக 24 மணித்தியாலமாக கணிக்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுல முற்பகல் பொழுது என்பது முதல் பகல் பொழுது, பகலுக்கு முந்தினத முற்பகல் என்றும் பகலுக்கு பிந்தினத பிற்பகல் என்றும் பிரிக்கின்றோம். முற்பகல் எப்ப ஆரம்பிக்குது என்றால் நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பித்து நண்பகல் 12 வரையில உள்ள 12 மணித்தியாலமும் முற்பகல் என்றும், திரும்ப நண்பகல் 12 இருந்து நள்ளிரவு 12 வரை உள்ள 12 மணித்தியாலங்களும் பிற்பகல் என்றும் கணிக்கின்றோம். அப்ப இந்த முற்பகல் பிற்பகல் என்பதை நாங்கள், இது 12 மணித்தியால கடிகாரம். இப்ப சர்வதேச சேவைகள், புகையிரத சேவை அல்லது
மற்றது இது விமான சேவை போன்றவற்றைக்கு நாங்க 24 மணித்தியால கடிகாரத்தை சர்வதேச நேரத்தை பயன்படுத்த வேண்டி இருக்குது நியமன நேரம். அப்ப அதற்கு என்ன செய்கிறோம், 4 இலக்கத்துல 2 ரோட் போட்டு எச் அல்லது மணித்தியாலம் என்று எழுதுறோம். ஆங்கிலத்தில் என்றால் எச் என்று போட்டா போதும், தமிழ் என்றால் முழுக்க மணித்தியாலம் என்று எழுதுதல் வேண்டும். இப்படியாக நாங்க நியமன நேரத்தை இது 12:2.0 என்றும், இந்த 12 திரும்ப சைவர் தான் இதுல 11:59 வரையில தான் இந்த நியம நேரம் பயன்படுத்தப்பட்டு 23:59 என்று சொல்லப்படும். திரும்ப நாங்க 24 என்று சொல்றேன், இத திரும்ப சைவருக்குத்தான் சேருகின்றது. இப்படியாக நாங்க சாதாரண நேரத்தை நியம நேரமாக கணித்துக் கொள்கின்றோம். இனி நாளாந்த கணிப்புகள் இப்படியாக குறுகிய கால பொழுதுக்கு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீண்ட கால பொழுது என்பது நாங்கள் கலண்டர் ஊடாக பார்க்கின்றோம். கலண்டர்ல முதலாவது நாளாக ஞாயிற்றுக்கிழமைய கருதப்படுகின்றது அல்லது திங்கள் கருதுவோம். திங்கள்ல இருந்து ஞாயிறு வரையில 7 நாட்கள் இருக்கின்றது, அதை ஒரு வாரம் என்றோம். அப்ப இப்படியாக 4 வாரத்துக்கு குறையாம 4 வாரம் இருக்கணும். ஒரு மாதத்துல 4 வாரமும் சில நாட்களும் இருக்கும். அப்ப 4 வாரம் என்றால் 28 நாட்கள். அப்ப 28 நாட்கள் என்றால் அதுல 4 வாரம் இருக்கும். இப்படியாக 4 வாரங்கள் இருக்கும். இது அல்ல, இது ஒரு வாரம், இது 2ஆம் வாரம், இது 3ஆம் வாரம், இது 4ஆம் வாரம். தற்செயலாக இது புதன்கிழமையில மாதம் ஆரம்பித்திருந்தால் மாதம் முடிகிறது செவ்வாய்க்கிழமையில முடியும். 28 நாட்கள்ல இது மொத்தத்துல 4 வாரம் தான் இருக்குது. 29 நாட்கள் உள்ள வாரத்துல 4 வாரமும் ஒரு நாள் கூடுதலாக இருக்கின்றது. 30 நாட்கள் உள்ள வாரத்துல 4 வாரமும் 2 நாள் கூடுதலாக இருக்கின்றது. 31 நாள் உள்ள வாரத்துல 4 வாரங்களும் 3 நாட்கள் மேலதிகமாகவும் இருக்கும். இப்ப நாங்கள் நீண்ட கால கணிப்பை நாட்காட்டியிலையும், இது நாட்காட்டி, குறுகிய கால கணிப்பை கடிகாரத்திலையும் கணிக்கின்றோம் என்ற அறிவை பெற்றுக் கொண்டோம். அப்ப இந்த மாத நாட்காட்டி என்பது 12 மாதங்களை சேர்ந்தது வருடம், அது இன்னும் நீண்டது. அப்ப இதை வைத்து இந்த நாட்காட்டியை வைத்துத்தான் நாங்க 12 மாதங்கள் என்றதை கணிக்கிறோம். அந்த 12 மாதங்கள்ல உள்ள நாட்களை நாங்கள் கணித்துக் கொள்வதற்காக கையை முஸ்தி பிடித்து உயரமானது இங்கே இருந்து நாங்கள் என்றோம் 1, 3, 5, 7, பிறகு அடுத்தது மேலதான் 8, 10, 12. இந்த மேடுகள் எல்லாம் 31 நாட்கள். இந்த 2வது மாதம் மட்டும்தான் 28 அல்லது 29 நாட்கள். மற்றதெல்லாம், அதாவது 3க்கு அடுத்தது 4, 5க்கு அடுத்தது 6, பிறகு 8க்கு அடுத்தது 9, 10க்கு அடுத்தது 11. இந்த 4 மாதங்களும் 30 நாட்களை கொண்டவை என்பது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மீள மீள நினைவூட்டுறது ஒழிய எங்களுக்கு அது திட சித்தமாக நிச்சயமாக தெரியும். அப்ப வருடத்திலே 365 நாட்கள் உள்ளது சாதாரண வருடம், 366 நாட்கள் உள்ளது லீப் வருடம், அதாவது நெட்டாண்டு என்பதெல்லாம் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். சாதாரண வருடம் என்றால் அதுல 52 வாரங்களும் ஒரு நாளும் இருக்கின்றது. லீப் வருடம் என்றால் 52 வாரங்களும் 2 நாட்களும் இருக்கின்றது. அப்ப சாதாரண வருடத்துல என்ன கிழமையில ஜனவரி 1ஆம் திகதி ஆரம்பிக்கின்றதோ, ஜனவரி 1ஆம் திகதி திங்களாக இருந்தால் சாதாரண வருடத்தில் டிசம்பர் 31 திங்களாகவே இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் 52 வாரங்கள் இப்படி இருக்கின்றது, 1 மீதி திங்களாக இருக்கின்றது. லீப் வருடமாக இருந்தால், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி திங்களாக இருந்தால் டிசம்பர் 30 தான் திங்களாக இருக்கும், டிசம்பர் 31 செவ்வாயாக இருக்கும். உங்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் புரிந்திருக்கின்றபடியா நாங்கள் காலக்கணிப்பு பற்றிய விடயங்களை கற்கப் போகின்றோம்.